ஏலகிரி வந்து என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் இருக்கிற மாதிரி இல்லை இப்போது. ஏன்னா நிறைய இடம் வந்து மாறிச்சு. ஏரி சுற்றி வந்து நடைபாதை ஒன்று இருக்கும். இந்த சைடும் வந்து லாக் பண்ணிட்டுக்கிறாங்க, அந்த சைடும் டோர் அந்த சொல்லப்போனால் அந்த இரும்பு கதவே இருக்காது. அங்கேயும் இருக்குது இரும்பு கதவு. அதே மாதிரி வந்து கடைங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது உள்ள. ஏன்னா சுற்றுலான்னு வந்தால் ஒரு கம்மியான கடை. ஏன்னா இந்த சுற்றுலா வெளியே இருக்கலாம் கடை, சுற்றுலாக்குள்ளவே அதே இடத்துல வந்து நிறைய கடை வந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா நான் சின்ன வயசில் வரும்போது ஒரு பக்கோடா கடை, என்னங்க இதுக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது, அது விட்டா முன்னாடி ஒரு கடை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கடை தான் இருந்தது. அதே மாதிரி வந்து ஊஞ்சல் இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்னென்னவோ வந்துட்டு இருக்குது உள்ள. படகு சவாரி எப்போவுமே ஏலகிரினாவே படகு சவாரி தான் ஃபேமஸ்ஸு. படகு சவாரியில் எப்போ வந்தாலும் சீசன் டைமில் வந்து போட்டு பற்றாக்குறை இருக்குது. கூட்டம் அப்படியே அலைமோதுது. டிக்கெட் வாங்கிட்டு 1 மணி நேரம் பார்ப்பாங்க, அரை மணி நேரம், 1 மணி நேரம் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே முடியலனாக்கா அந்த வாங்கின டிக்கெட்டு வேஸ்ட்டு தான். ரிட்டன் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான், வேறு வழி. போட்டு சவாரி பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் தான் போனோம். இன்னும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் காத்திருக்கலாம். 1 மணி நேரம்னு சொல்கிறது ரொம்ப அதிகம் தானே. அது இங்கே வந்து அது வந்து கவனிக்கணும், முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அதுக்கு. நிறைய விஷயம் மாறிட்டு இருக்குங்க. ஏலகிரின்னு சொன்னாவே இதுதான் முதல்ல ஆரம்பித்தது. வந்து அரசாங்கம் மூலியமாக ஆரம்பித்தது இதுதான் ஃபஸ்ட்டு சுற்றுலாத்தலம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தது. இப்போ நிறைய இருக்குது. அதே மாதிரி பறவைகளோட பார்க் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இன்னொன்று என்னாவும் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ வந்ததில் ஒரு சந்தோஷம்தான். ஆனால் என் சின்ன வயசில் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்கல, என்னோடய பசங்களுக்கு கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆகிது எனக்கு. இதுக்குள்ளே வந்து நிறைய இருக்குது. இப்போ புதுசாக வந்து போட்டுக்கிறாங்க, சரிங்களா.